Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF. ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. வருகிற 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 3 நாட்கள் பிரதமரின் பயண திட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம். பிரதமருடைய இந்த பயணத்தில் முக்கிய தலைவர்கள் யாரேனும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக அவருடைய பயணத்தின் போது எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் பங்கேற்கிறார்? முழு விவரம் ரமேஷ். 3வது முறையாக பிரதமராக மீண்டும் பதவியேற்ற பிறகு பிரதமர் மோடி வரும் ஜூலை 8, 9 ஆகிய தேதிகளில் ரஷ்ய நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். கடந்த சில நாட்களாகவே பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி கொண்டே வந்தது. ஆனால் அது வெளியுறவுத்துறையின் சார்பில் உறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் பிரதமருடைய இந்த ரஷ்ய பயணத்தை வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. ஜூலை 8, 9 ஆகிய 2 தேதிகளில் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்கிறார். குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடைய அழைப்பை ஏற்று மாஸ்கோ செல்லும் பிரதமர் மோடி அங்கு இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான 22வது வருடாந்திர மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இந்த சந்திப்பின் போது சமகால பிராந்திய மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து 2 நாட்டின் தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் எனவும் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான பல்வேறு பன்முகத்தன்மை வாழ்ந்த உறவுகளை 2 நாட்டு தலைவர்களும் ஆய்வு செய்வார்கள் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவில் தலைநகர் மாஸ்கோவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியிலும் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். தனது ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து நேராக பிரதமர் மோடி ஆஸ்திரிய நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடந்த 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரிய நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் முதல் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெறுகிறார். ஆஸ்திரிய நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அந்த நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் வேண்டர் பெல்லோனையும் அந்த நாட்டினுடைய சான்சலர் கார்ல் நெஹமரையும் சந்தித்து பேசுகிறார். மேலும் அந்த நாட்டினுடைய சான்சலர் கார்ல் நெஹமருடன் இணைந்து இந்தியா மற்றும் ஆஸ்திரியாவை சேர்ந்த தொழில் அதிபர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவிலும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை சந்தித்து பிரதமர் மோடி கலந்துரையாட இருக்கிறார். பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்ற பிறகு முதல் நாடாக G7 நாட்டின் மாநாட்டில் பங்கேற்க இட்டலி நாட்டுக்கு சென்றிருந்தார். அண்மையில் தான் அந்த பயணம் கூட நிறைவடைந்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த அடுத்த 1 மாத இடைவெளியிலேயே பிரதமர் மோடி ரஷ்ய நாட்டுக்கு பயணம் மேற்கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ரஷ்ய நாட்டினுடைய அதிபராக அண்மையில் தான் விளாடிமிர் புடின் மீண்டும் பதவியேற்றிருக்கின்றார். இங்கு இந்தியாவில் பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்றிருக்கின்றார். 2 நாட்டு தலைவர்களுக்கும் ரஷ்யா இந்தியா என்ற நாட்டுக்கு இடையிலான நட்பை தாண்டி ஒரு பரஸ்பர நட்பு என்பது நிலவுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பிரதமருடைய ரஷ்ய பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF.